பந்திக்கு முதல்ல நிக்கணும், படைக்கு பின்னால நிக்கணும். அப்பதாங்க நம்மளால உயிர் வாழ முடியும். நாட்டு பப்பாளி மரத்துல இந்த மாரி பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு காய் தான் வைக்கிது. நல்ல மரம் ஹைட்ல வந்து அப்புறம் நெறைய இந்த மாரி கொத்து கொத்தா காய் வைக்குதுங்க. பழைய மரத்துலயும் கூட டெய்லி பப்பாளி தான் அறுவடை மேக்ஸிமம் இருக்குது. பப்பாளி, ஆரஞ்சு இந்த ஸ்டார் ஃப்ரூட்லாம் ரெகுலராவே அறுவடை அடிக்க முடியும். இந்த வாழைத்தாரு, சுண்டக்காய், ஆரஞ்சு இதெல்லாமே ரெகுலரா நம்மளால அறுவடை பண்ணிக்க முடியுங்க. நாட்டு பப்பாளி மரம் வந்து காத்துல உடைஞ்சே போனாலும் திருப்பி தழைஞ்சு வந்து இந்த மாவு கட்டு போடுவோம் பாருங்க. அது மாரி தானா கட்டு போட்டுக்கிட்டு வளர்ந்த மரம் தான் இது. நம்ப முடியுதா உங்களால? இங்க பாருங்க. இந்த மரத்துல இருந்து தான் நமக்கு இவ்ளோ பெரிய பழங்களும், காய்களும் இவ்ளோ கிடைக்குது. ஆனா என்ன கொஞ்சம் ஹைட்டா வளருது. ஃப்ரெஷ்ஷான பழம் ஏன் முந்தணும்னா, இல்ல யாராவது ஒருத்தர் கடிச்சிருச்சு அப்படின்னா, என்ன கடிச்சதுன்னு தெரியாம அப்புறம் நமக்கு கஷ்டமா போயிரும். அதனால காம்பவுண்ட் சுவத்து மேல ஏறி நம்மளே இன்னைக்கு அறுவடை எடுத்தாச்சுங்க. தம்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம். இடம் இருந்துச்சுன்னா வீட்டு தோட்டம்